எல்லாம் சேவை பண்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. இதுக்கு வந்து அடியேன் முற்றிலும் தகுதியே கிடையாது. இருந்தாலும் பகவானோட கிருபையில இந்த ஒரு சேவை கிடைச்சிருக்கு. இத வந்து அடியேன் இன்னைக்கு நல்லபடியா இந்த சேவை பண்ணணும் அப்படின்னு உங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் வந்து என்னோட சிரம் தாண்டி என்னை வந்து வாழ்த்தணும். நான் நல்லபடியா பண்ணணும். எனக்காக நீங்க எல்லாம் பிரார்த்திச்சுக்கணும் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளா வச்சு இந்த வகுப்புக்குள்ள போலாம் இன்னைக்கு. ஹரே கிருஷ்ணா, வாழ்த்துவீங்களா? எஸ் மாதாஜி. தேங்க்யூ. ஓகே. சோ இப்போ இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம்ன்றது தெரியுமா யாருக்காவது? பாத்தீங்களா ஜூம் லிங்க்ல என்ன தலைப்பு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு யாருக்கா தெரியுமா? ஏன் மாதாஜி இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் ஓடுது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பர்சானா ராவல் பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தோம் மாதாஜி. ஓகே, பர்சானா ராவல் கிடையாது, பர்சானா கோகுலம் நந்த கிராமம். சரிங்களா? ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. சோ இப்போ வந்து பாத்தீங்க, நம்ம வந்து பர்சானாவை பத்தி இப்ப பார்க்க போறது கிடையாது. ஐ எம் சோ சாரி ஐஸ்வர்யா மாதாஜி. ஐ தாட் தட் ஐ வில் ஸ்டார்ட் வித் ராவல். அங்கதான் நம்ம ராதா ராணியோட பிறந்த இடம். அதனால அந்த இடத்த கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கான தலைப்புக்கு போலாம் அப்படின்னு அடியேன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, அது ஆர்டர் வைஸ் ஒண்ணுமே இல்ல மாதாஜி. வாட் எவர் உங்களுக்கு கரெக்டா தோணுச்சு அப்படிதான் மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி மாதாஜி. சோ இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா விருந்தாவன் விர்ச்சுவல் டூர், விருந்தாவன் மெய்நிகர் சுற்றுப்பயணம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஒரு 3 நாளா அந்த ஒரு மனநிலையோட நம்ம வந்து பிருந்தாவனம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மனநிலைமையோட, அதே ஒரு உணர்வு நிலையோட, அதே சிந்தனையோட நம்ம இன்னைக்கு 4வது நாள் பயணமா பர்சானாவல ஆரம்பிக்காம ராதாராணியோட பிறந்த இடமான ராவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அடியேனுக்கு தோணுச்சு. சோ வந்து அதை பார்க்கலாம். சரிங்களா? ராவல் மற்றும் அதை சுற்றி உள்ள கோயில்கள் முக்கியமா அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? சோ இதுதான் ராதாராணி அவதாரம் செஞ்ச இடம். எது அப்படின்னா ராவல். சோ ஸ்ரீமதி ராதாராணியோட அப்பா அம்மா யாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ரிஷபானு. அம்மா கீர்த்திதா. சரிங்களா? சோ இவங்க 2 பேரும் தான் ராதாராணியோட அப்பா அம்மா. நம்ம கூட ஓப்பனிங் பிரேஸ்ல பார்ப்போம் பாருங்க. தப்தா காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுதே தேவி, ரிஷபானுடைய புதல்வி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ இவங்கதான் ரிஷபானும் கீர்த்திதாவும் தான் இவங்களுடைய பெற்றோர்கள். சரி, இந்த ரிஷபானுவும் கீர்த்திதாவும் அதாவது கிருஷ்ணாவோட பிளஷர் பொட்டன்சி ஹிலாதினி சக்தியா இருக்கக்கூடியவங்க இவங்களோட மகளா அவதாரம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா இவங்க ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறதுனாலதானே இவங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய மகிமை மகத்துவம் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? அத பத்தி என்னன்னு பாக்கலாமா? டக் டக்குன்னு போயிடலாம். நிறைய கோயில்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. சோ டிலே பண்ணாம கொஞ்சம் அப்பப்போ கேள்வி கேட்டதுக்கு டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் போயிடலாம். சரிங்களா? அப்போ முற்பிறவியில பாத்தீங்கன்னா ரிஷபானும் கீர்த்திதா அவங்க யாருன்றது ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, அவங்க யாரு அப்படின்னா அரசன் சுச்சந்திரா கலாவதி அப்படின்றவங்க தான். இவங்க முற்பிறவியிலும் கணவன் மனைவியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாங்க. இவங்க 12 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா கோமதி நதிக்கரையில தவம் செஞ்சாங்க பிரம்மதேவரை நோக்கி. சோ அந்த பிரம்மதேவர் இவங்களோட தவத்துல ரொம்ப மகிழ்ந்து போய் அவர் வந்து வரம், என்ன வரம் வேணும், எதனால நீங்க தவம் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க ஸ்வர்கலோகத்துக்கு போகணும் அப்படின்னு ரிஷபானு சொன்னாராம். அப்போ அவர் போனாரு அப்படின்னா சாரி சுச்சந்திரன் நானும் போவேன் அப்படின்னு கலாவத்தியும் சொன்னாங்க. 2 பேரும் சேர்ந்தே நீங்க வந்து ஸ்வர்கலோகம் போலாம். ஆனா அடுத்த பிறவியான துவாபர யுகத்திலையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிறப்பு எடுப்பீங்க. லக்ஷ்மி தேவியோட அவதாரணமான அந்த அவங்களே உங்களுக்கு மகளா வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு பிரம்மதேவர். சோ அப்ப பாத்தீங்கன்னா ரிஷபானு பாத்தீங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவர் ராவல் அப்படின்ற இடத்துல அவர் வந்து இருந்தாரு. அந்த கிராமத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் தான் தலைவராகவும் இருந்தாரு.
வைஷ்ய சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைஷ்ய கம்யூனிட்டிக்கும் அவர் தலைவரா இருந்தார். அந்த கிராமத்துக்கு மட்டும் இல்ல, அந்த வைஷ்ய கம்யூனிட்டி அந்த சமூகத்துக்கும் அவர் தான் தலைவராக இருந்தார். சோ இவங்களுக்கு ராதாராணி எப்படி பிறந்தாங்க, அதாவது அவதாரம் பண்ணாங்க, இவங்க கைக்கு எப்படி கிடைச்சாங்க அப்படின்னு தெரியுமா? டக்குன்னு சொல்லுங்க. தெரியும் தெரியாது டக்குன்னு சொல்லிடுங்க. தெரியும் மாதாஜி. தெரியும் மாதாஜி. குளத்துல ஒரு தாமரை பூவுல ராதாராணி கிடைச்சாங்க அவங்களுக்கு. அது கரெக்ட். அதுக்கு முன்னாடி அவங்க கைக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க? நர்மதா தேவியோட 2 பெண் குழந்தைகள் அவங்க மாதாஜி. என்ன மாதாஜி? சாரி சொல்லுங்க. நர்மதா தேவியோட 2 பெண் குழந்தைகள். கரெக்ட். நிறைய நர்மதா தேவி இல்ல, அவங்க வந்து விருந்தா மலையோட அந்த கதை நம்ம என்னன்றது பாக்கலாமா? சரி, தேங்க்யூ மாதாஜி. பாக்கலாமா அந்த கதை? சரிங்க மாதாஜி. சரி, ஓகே. அப்போ இவங்க என்ன அப்படின்னா, ரூப கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய புத்தகமான லலிதா மாதவ் அப்படின்ற அந்த புத்தகத்துல எல்லாமே நாடக வடிவம், டிராமா பேஸ்ட்ல வந்து அந்த புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பார்வதி தேவி யாருன்னு தெரியுமா? சிவபெருமானோட மனைவி. ஆனா அவங்க யாரோட மகள்னு தெரியுமா? தக்ஷ பிரஜாபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவரோட புத்தகத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இமயமலை இருக்குல்ல, ஹிமாலயன் மவுண்டன் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட மகள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? ஹரே கிருஷ்ணா. ஆமா, பர்வதமலையோட பார்வதிங்கிற பேரு அவளுக்கு. கரெக்ட் இல்லைங்களா? அவங்களோட ஹஸ்பண்ட் யாரு, அவங்களோட தலைவர் யாரு அப்படின்னா சிவபெருமான். இவங்க 2 பேருமே ரொம்ப மகத்துவம் வாய்ந்தவர்கள் இல்லைங்களா? இப்ப இமயமலை மாதிரி இன்னொரு மலையான விந்திய மலை அப்படின்னு இருக்கு. விந்தியா ஹில்ஸ், விந்திய மலை மவுண்டன் அவங்களும் இருந்தாங்க. அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இமயமலை, அதாவது ஹிமாலயன் மவுண்டன் அவங்களோட மகளையும் மருமகனான சிவபெருமானையும் பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்தது. இவங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த சிறப்பு மிக்க ஒரு சிவபெருமானும் பார்வதியும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மகளாவும் மருமகனாவும் வந்திருக்காங்களே, நம்மளுக்கும் அதே மாதிரி ஒருத்தர் வேணும். இவங்கள விட ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்களா ஸ்பெஷல்லா இருக்கக்கூடியவங்க நம்மளுக்கு வந்து மகளாவோ இல்ல மகனாவோ வரணும் அப்படின்னு யோசிச்சு அவர் என்ன பண்ணாராம், தவம் பண்ண ஆரம்பிச்சாராம். யாகங்கள் நிறைய வளர்த்தாராம். என்ன அப்படின்னு, சிவபெருமானை விட அதிக மகத்துவம் வாய்ந்தவராக எனக்கு ஒருத்தரங்க வேணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு மகள் வேணும் அப்படின்னு சொல்லி யாகங்கள் பண்ணாங்க. அந்த யாகத்தோட பலனா ஸ்ரீமதி ராதாராணியும் சந்திராவளி அப்படின்னு 2 குழந்தைகள் அவருக்கு கிடைச்சாங்களாம். சரிங்களா? அப்போ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கம்சனோட அராஜகம் ஜாஸ்தி இருந்தது. எந்த பிள்ளைகள் பிறந்தாலும் அவங்களை வந்து சாவடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாரா? அந்த ஒரு உத்தரவு இருந்தது இல்லைங்களா? கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? ஹரே கிருஷ்ணா. சாரி. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 2 மகள் பிறந்துருச்சு அப்படின்னு பூத்தனாக்கு செய்தி போயிடுச்சு. அவங்க என்ன பண்றாங்க, இந்த 2 மகள்கள் பிறந்த உடனே அந்த 2 குழந்தைங்களும் தூக்கிட்டு மேல பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த 2 குழந்தைங்களும் பூத்தனா தூக்கிட்டு பறக்கிறத பார்த்துட்டு அந்த ராவல் அந்த 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 விந்திய மலை இருக்கக்கூடிய அந்த மலையை சுத்தி பிராமணர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, மந்திர உச்சாரணங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த பூத்தனாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனசுல இதயத்துல ஒரு பயம் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு குழந்தைய கீழே விட்டுட்டாங்க. ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு. அவங்கதான் ராதாராணி. சரிங்களா? அந்த ராதாராணி என்ன பண்ணாங்க, ஒரு தாமரை தங்க தாமரையில அப்படியே மிதந்துகிட்டே யமுனா நதிக்கு வந்தாங்களாம். அப்போ ரிஷபானு மகாராஜர் என்ன பண்ணாரு, நண்பகல் மிட் டே அப்படின்ற அந்த சமயத்துல குளிக்க அந்த யமுனை நதிக்கரைக்கு வந்திருக்கிறார். அப்போ இந்த தங்க தாமரையில ஒரு குழந்தை வந்து அப்படியே மிதந்ததே வந்தது பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஆண்டு காலமா நம்மளுக்கு குழந்தை இல்லாம இருந்தது, நம்மளுக்கு பகவான் அருளிய ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படியே அந்த தங்க தாமரையில ஜொலி ஜொலிக்கும் கரங்களோட அந்த மேனியோட இருக்கக்கூடிய அந்த தாமரை, தங்க தாமரை, அந்த தாமரையோட ஒரு ஜொலிப்பு தன்மையோட ராதாராணியோட ஸ்ரீமதி ராதாராணி இருந்தாங்க. அது பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவருக்கு. அப்படியே அந்த குழந்தைய கையில எடுத்த உடனே வானத்துல வந்து பிரம்மதேவர் வந்து சொல்றாராம், நீங்க முற்பிறவியில பாத்தீங்கன்னா தவம் செஞ்சீங்க, நீங்க தான் சுச்சந்திரா கலாவதி, நீங்க தான் இந்த பிறவியில பிறப்பெடுத்து வந்திருக்கீங்க. இவங்க வந்து லக்ஷ்மி தேவியோட அவதாரமே தான், அதனால இவங்களை நல்லா பாலன் போஷன் பண்ணுங்க, நல்லா இவங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரிஷபானு மகாராஜர் கிட்ட பிரம்மதேவர் சொல்லிட்டு போயிடுறாரு. சரிங்களா?
விருஷபானுவோடைய அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா சுரபானு. விருஷபானுவும் சந்திரபானும் இவங்க 2 பேரும் பிரதர்ஸ். சரிங்களா? ரிஷபானு மகாராஜனுக்கு வந்து ஸ்ரீமதி ராதாராணி வந்து கிடைச்சாங்க. சந்திரபானு அவருடைய தம்பி இருக்கவங்களுக்கு சந்திராவளி அப்படின்ற குழந்தை கிடைச்சது அப்படின்றத ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவருடைய புத்தகமான லலிதா மாதவ அந்த நாடகத்தின் வடிவத்துல அதை எழுதியிருந்தாரு. சோ அதை தான் எடுத்து இன்னைக்கு அடியன் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா எல்லாத்தையும்? எஸ் மாதாஜி. சரி, இப்ப பாத்தீங்கன்னா ராதாராணி ராவல்ல சில ஆண்டு காலம் தான் இருந்தாங்க. குழந்தை பருவத்துலதான், சைல்ட்ஹுட் பாஸ்ட் டைம்ஸ் வரைக்கும் தான் அவங்க இருந்தாங்க. சோ உலகத்துல எங்கேயுமே ராதாராணி தவழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு திருமூர்த்தி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ராவல்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அதுதான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. தெரியுதா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. தெரியுது மாதாஜி, ராதாராணி போட்டோ தெரியுது. தெரியுதுங்களா? உலகத்துல மாதாஜி அவங்க ஒருவேளை தவழ்ந்து வர்ற மாதிரி பிரசன்டேஷன் புருவம் தெரியுது. மோட், அத பிரசன்டேஷன் மோட்ல போடுறீங்களா மாதாஜி? ஆமா மாதாஜி, அது அப்படிதான் வருது. இது கட் பண்ணா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஓகே ஓகே மாதாஜி, சரி. ஏதாவது கிளிக் பண்ணா ஏதாவது ஆயிட போகுதுன்னு ஒரு இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த சரி. தவழ்ந்து வர்ற உருவம் தானே மாதாஜி அது? ஆமா ஆமா. வெரி குட், தேங்க்யூ. உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ராவல்ல மட்டும்தான் ராதாராணியோட திருச்சிலை, அதாவது அந்த டெய்டி திருமூர்த்தி தவழ்ந்து வர மாதிரி இடம் இது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க. பாத்துட்டு வந்தோம் மாதாஜி, நாங்க பாத்துட்டு வந்தாங்க. ஓ சூப்பர் மேம். ஓகே ஓகே. இப்போ ராவலையும் அதை சுத்தி இருக்கிற கோயில்களையும் நம்ம பார்க்கலாம். சோ ஸ்ரீமதி ராதாராணி பிறந்த இடம் ராவல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த ராவல் அப்படின்ற ஒரு பெயர் வந்து தற்போதைய பெயர். இப்போ ரீசெண்டா தான் ராவல்னு வச்சாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்ததுன்னு யாருக்கா தெரியுமா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்களே. தெரியல மாதாஜி. தெரியல மாதாஜி, தெரியாது மாதாஜி. ஓகே, அப்போ நான் கேள்வி எல்லாம் கேட்காம டக் டக்குன்னு போயிடவா? அடுத்த இதுக்கு போயிடவா? கேள்வி கேட்டா நேரம் எடுக்குது இல்லையா? மாதாஜி லாஸ்ட்ல நம்ம ஒரு வாட்டி கேட்டுக்கலாம் மாதாஜி. ஓகே ஃபைன். டவுட் என்ன? முகேராவலி அப்படின்றதுதான் ராவலுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெயர். முகேராவலி அப்படின்றதா ரொம்ப ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த ராவலோட பெயர். ராவல் அப்படின்றது தற்போது பெயர். சரிங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாட்லி லால் கோவில் டெம்பிள் அப்படின்றது ரொம்ப விசேஷம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராதாராணி தவழ்ந்து வர ஒரு திருமூர்த்தி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது இந்த லாட்லி லால் டெம்பிள், இதை யாரு நிர்வகிச்சாங்க, அறிமுகம் செஞ்சாங்க, யாரு பிரதிஷ்டை பண்ணாங்க அப்படின்னா கிருஷ்ணாவோட கிரேட் கிராண்ட்சன் வஜ்ரநாபன் தான். கொஞ்சம் ஆண்டு காலம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணரோட திருமூர்த்தியை இந்த கோயிலோட இணைச்சாங்க அப்படின்ற வரலாறு சொல்லு. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இங்கதான் ராதாராணி, தாமரை மலரில் ராதாராணி தோன்றிய ஏரி இதுதான். நல்லா தரிசனம் பண்ணிக்குங்க. ஹரே கிருஷ்ணா. சரிங்களா? ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. இது தாமரை ராதாராணி தோன்றிய ஏரி. இதுதான் லாட்லி லால் கோவில். லாட்லி அப்படின்னா பிலோவட் சன் ஆர் டாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அன்புக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் லாட்லி லால் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ராதாராணி தவழ்ந்து இருக்கக்கூடிய திரு உருவம், அந்த ஸ்தலம். சரிங்களா? திருமூர்த்தி. அடுத்தது இவ்வளவுதான் நம்ம வந்து இன்னைக்கு ராவல்ல நம்ம பகிர்ந்துகிட்ட விஷயங்கள். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா பர்சானாவும் அதன் கோயில்களும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எப்படி ராதாராணி ராவல்ல இருந்து பர்சானாக்கு வந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ இந்த ரிஷபானு பாத்தீங்க அப்படின்னா கம்சனோட ரொம்ப அந்த அட்டூழியத்தின் காரணம் அது தாங்க முடியல. அவரோட அட்ராசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கொடுமைகள் தாங்க முடியாம என்ன பண்ணாராம், ரிஷபானு தன் குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு ராவல்ல இருந்து பர்சானாவுக்கு வந்துட்டாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிருந்தாவன், கோகுலம், நந்தகாவன், பர்சானா, அப்புறம் ராவல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மதுராவை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. சரிங்களா? ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 2 கிலோமீட்டர், 10, 15 கிலோமீட்டர் இப்படிதான் எல்லாமே சுத்தி சுத்தி இருக்கு. சரிங்களா? ரொம்ப பக்கம் தான் அங்க போயிட்டாங்க. சோ கம்சனோட கொடுமையை தாங்க முடியாதவங்க அவங்க இந்த ராவல்ல இருந்து பர்சானாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா பர்சானாவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் பர்சானாவுல நந்த மகாராஜர் ரிஷபானு மகாராஜர் என்ன பண்ணாரு, ஒரு அரண்மனை கட்டினார். சரிங்களா? பர்சானாவுல பாத்தீங்க அப்படின்னா 4 குன்றுகள் இருந்தது. குன்று அப்படின்னா ஹில்ஸ். சரிங்களா?
அந்த 4 குன்றுகள், அந்த 4 ஹில்ஸ் என்ன அப்படின்னா பானுகர் இல்லைன்னா விஷபானுகர், தான்கர், விலாஸ்கர், கிருஷ்ணா சோ மான்கர் அப்படின்னு 4 குன்றுகள், 4 ஹில்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுல மிக உயர்ந்த குன்றான அந்த பானுகர் அப்படின்ற குன்றின் மேல, அந்த மவுண்டன் ஹில் மேல ரிஷபானு மகாராஜர் ஒரு அழகிய மாளிகை கட்டி தன்னோட குடும்பத்தோட சமூகத்தோடையும் அந்த இடத்துக்கு அவர் போயிட்டார். சரிங்களா? இந்த 4 குன்றுகள், இந்த 4 ஹில்ஸ் எதை குறிப்பிடுது அப்படின்னா பிரம்மாவோட 4 முகங்கள்ல வந்து டைரக்ஷன் 4 முகம் இருக்கு இல்லையா பிரம்மாக்கு, அதை வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. எதனால அப்படின்னா எல்லா இடத்துலயும் ராதாராணி, ஸ்ரீமதி ராதாராணியோட லீலைகள் நடக்கும். அதை விட்னஸ் பண்றதுக்கு, சாட்சியா இருக்கிறதுக்காண்டி இந்த 4 குன்றுகளும் 4 பிரம்மாவுடைய முகங்களா கருதப்படுது. சரிங்களா? இது வரைக்கும் ஓகேவா? ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட் பாஸ்ட் டைம், சிறு வயது பருவம் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த பர்சானாவில நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ பர்சானாவும் அதுதான் பர்சானாவோட ஒரு ஷார்ட் ஃபார்ம். எல்லாமே நான் ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்றேன் மாதாஜி. டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, டாபிக்ஸ் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப ஷார்ட்டா தான் நான் சொல்றேன். சரிங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா ராதாராணியோட கோவில். ரொம்ப முக்கியம். பர்சானாவில ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா ராதாராணியோட டெம்பிள். இது ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப பழமையான ஒரு கோவில். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில். நல்ல தரிசனம் பண்ணிக்கோங்க. இது ராதாராணியோட அந்த கோவில். அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற திருமூர்த்திகள், டெய்டிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? போலாம் மாதாஜி. சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மான் மந்திர். இதுதான் மான் மந்திர், அங்க இருக்கக்கூடிய சுவாமி. சரிங்களா? இந்த மான் மந்திர் என்ன அப்படின்னா ராதாராணி பகவான் கிட்ட காதல் வயப்பட்ட இடம். ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்த இடம் கிருஷ்ணர் மேல. ராதாராணி கிருஷ்ணர் மேல லவ் வந்த இடம், அதாவது அந்த கான்ஜுகல் லவ் வந்து ரொம்ப அபரிமிதமான ஒரு அன்பு பக்தி எல்லாம் வந்த இடம் இதுதான். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் போலாமா? அப்புறம் பாத்தீங்கன்னா மோர்குட்டி. இந்த மோர்குட்டீர் என்ன அப்படின்னா எப்பவுமே ராதாராணி கிருஷ்ணர் வந்து வம்பு பண்ணிட்டே இருப்பாரு இல்லைங்களா? ராதாராணி கோச்சிப்பாங்க. இது எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயம் தானே. அந்த மாதிரி ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க, ராதாராணி வந்து கோச்சிக்கிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, ராதாராணிய சமாதானம் பண்றதுக்கு அவங்க உட்கார்ந்த இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா ராதாராணிய அவர் கூப்பிட்டுட்டே இருந்தாரு. அவங்க கவனிக்கவே இல்லை. கூப்பிட்டது கேட்டுச்சு, இருந்தாலும் அவர் கவனிக்காத மாதிரி அவங்க அப்படியே உட்கார்ந்துட்டு எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னத்த வேடிக்கை பாக்குறாங்கன்னு கிருஷ்ணர் கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மயில் அழகா தோகை விரிச்சு அது நடனம் ஆடிட்டு இருந்தது பார்த்தாராம். உடனே ராதாராணி அதுல ரொம்ப மெய் மறந்து போயிட்டாங்க, அப்ப நாமளும் அது மாதிரி நடனம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் பாத்தீங்கன்னா நடனம் ஆட ஆரம்பிச்சாராம். ராதாராணி கண்டுக்கவே இல்லையா. சோ அப்ப என்னாச்சா கிருஷ்ணருக்கு, அந்த மயில் மேல உனக்கு ரொம்ப ஒரு அதீத பிரியம், அதுலதான் உங்க கவனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து ஒரு ஆண் மயிலாக மாற்றிக்கொண்டு ராதாராணியோட கவனத்தை ஈர்ப்பதற்காக கிருஷ்ணர் வந்து மயில் வேடம், அதான் அந்த மயில் மாதிரி மாத்திக்கிட்டு நடனம் ஆடிய இடம் தான் இது மோர்குட்டீர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க கிருஷ்ணர் நடனம் ஆடின உடனே அதை பார்த்த உடனே ஸ்ரீமதி ராதாராணியும் பெண்மயில் மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு 2 பேரும் நடனம் ஆடிய இடம் தான் இந்த மோர்குட்டீர். மோர் அப்படின்னா இது வந்து இது ஹிந்தி வார்த்தை. அது வந்து தமிழ்ல அதுக்கு வந்து மயில் அப்படின்னு பேர். பீகாக் அண்ட் பீஹென் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ராதா குஷல் பிஹாரி மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா இது யார் நிர்வகிச்சாங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா மகாராஜா மகோத சிங் ராவ் அப்படின்றவர் ஜெய்ப்பூர்ல இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 14 வருஷம் இந்த கோயிலை வந்து கட்டினாரு. ராஜஸ்தான் ஸ்டைல்ல இந்த கோயில பாத்தீங்கன்னா தெரியும், லெப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைல்ல தான் எல்லாமே வடிவத்துலதான் கட்டுவாங்க. தெரியுதா ஸ்கிரீனு? தெரியுது மாதாஜி, தெரியுது. ஓகே. சோ அப்ப எப்படி இந்த அவர் கோயில் கட்டினாரு, அப்படியே வந்து கட்டிட்டாரா அப்படின்னு கிடையாது. ஸ்ரீமதி ராதாராணி அவங்க ராஜாவோட கனவுல வந்து எனக்கு புதுசா ஒரு கோயில் நீ கட்டணுமே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டாங்களாம். அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா
அவர் வந்து ராஜா இந்த 14 ஆண்டு காலம் 14 இயர்ஸ் இந்த கோவில கட்டினாராம். இந்த கோயிலுக்கு பேரு ராதா குஷல் பிஹாரி அப்படின்னு ஒரு பேர் வந்துதான். என்ன அந்த பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்ரீமதி ராதாராணியோட அடைக்கலத்துல பகவான் இருந்தாரு அர்த்தம். கிருஷ்ணா டேக்கிங் ஷெல்டர் ஆஃப் ராதா, அதனால ராஜா குஷல் பிஹாரி மந்திர் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மகிரி பர்வத்னா மலை. சோ அந்த மலையில பாத்தீங்கன்னா, மலை ரொம்ப பெருசா இருக்கும் இல்லைங்களா, அந்த மலையோட ஒரு ஓரத்துல பாத்தீங்க அப்படின்னா கன்வாவன் அப்படின்னு ஒரு வன் அப்படின்னா ஃபாரஸ்ட், காடு. அந்த காட்டுல இந்த ராதா குஷல் பிஹாரி கோவில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதை தாண்டி ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, ராதாராணி அவங்க வந்து ஓய்வு எடுக்கணும், ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா தன் தோழிகளோட இந்த இடத்துலதான் இருப்பாங்களாம். அதை பேஸ் பண்ணி ஸ்ரீமதி ராதாராணி ராஜாவோட கனவுல வந்து எனக்கு இங்க ஒரு கோயில் அமைச்சு கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த இடம் வந்து ராஜா குஷல் பிஹாரி டெம்பிள். ஓகேவா, அடுத்தது போலாமா? ஓகே மாதாஜி. இருக்கீங்களா? இல்ல எல்லாரும் அந்த ஸ்லைடுக்குள்ள போயிட்டீங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சங்கரி கோர். அப்ப இந்த சங்கரி கோர் எப்படின்னா, இது வந்து ஒரு சிறிய பள்ளத்தாக்கு, சரிங்களா? சின்ன ஒரு பாதை தான், எல்லாரும் நடந்து போறாங்களே ஒரு சின்ன பாதை. இது என்ன பாதை அப்படின்னா, பகவானும் கோப்பர்களும் என்ன பண்ணுவாங்களாம், ஸ்ரீமதி ராதாராணி இந்த பாதை வழியாதான் நடந்து போவாங்களாம். அவங்களோட பாதையை வந்து தடுக்கிறதுக்கு, அவங்க நடந்து போகாம தடுக்கிறதுக்கு என்னென்ன சேஷ்டெல்லாம் செய்யணுமோ, என்னெல்லாம் குறும்புத்தனம் பண்ணணுமோ, பகவானும் கோப்பர்களும் இந்த இடத்துலதான் ராதாராணியும் அவங்க கோபியர்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வம்புக்கு இழுத்து அவங்கள வந்து இந்த இடத்த கிராஸ் பண்ண விடாம, தாண்டி போகாத மாதிரி எல்லா வம்புகளும் பண்ணக்கூடிய இடம். அதனாலதான் இது சங்கரி கோர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. தரிசனம் பண்ணிட்டீங்களா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தான் பிஹாரி கோவில். சோ இந்த கோவில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி வந்து பால் தயிர் அப்படின்ற விஷயத்த எடுத்துட்டு போவாங்க. எங்க அந்த சங்கரி கோர் தாண்டி இந்த இடத்துக்கு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்களாம், கிருஷ்ணரும் அவங்களோட கோப்பர்களும் என்ன பண்ணுவாங்களாம், எனக்கு பாலும் வெண்ணையும் தயிரும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். ஸ்ரீமதி ராதாராணி கிட்டையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நண்பிகள் கிட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல நான் தரமாட்டேன், இது நாங்க வந்து விக்கிறதுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்களா, எங்களுக்கு இல்லாம நீங்க என்ன எடுத்துட்டு போய் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பகவானும் அவங்களுடைய சகாக்களும் என்ன பண்ணுவாங்க, கல்லை எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணியும் அவங்களோட தோழிகளும் கொண்டு போற அந்த தயிர் பால் வெண்ணெய் எடுத்துட்டு போற அந்த பானைய வந்து உடைச்ச இடம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? பிற்காலத்துல இவங்க இந்த லீலைகள்லாம் பண்ணி முடிச்சு கொஞ்சம் ஆண்டு காலம் கழிச்சு மீராபாயும் துளசிதாசரும் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்த பொழுது பகவானுடைய திருப்பாதங்களை அவங்க தொட்டு வணங்கினாங்க. அதனால இன்னைக்கு கூட யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போறாங்களோ அவங்க வந்து பகவானுடைய திருப்பாதங்களை தொடலாம், யார் வேணா தொடலாம். there is no restriction at all. அது எங்க அப்படின்னா தான் பிஹாரி கோவில். ஓகேவா? ரொம்ப வேகமா போறேனா? ஹரே கிருஷ்ணா, சாரி. இல்ல ஜி, ஃபாலோ பண்ண முடியாது, கண்டினியூ பண்ணு. சோ இது பாத்தீங்கன்னா பர்சானால கடைசி கோவில் கீர்த்தி மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீர்த்திதா மந்திர் அதாவது ராதாராணியோட அம்மாவுக்கு தனியா பிரதிஷ்டை பண்ண ஒரு கோவில். உலகத்துல எங்கேயுமே இந்த மாதிரி கோவில் கிடையாது. கீர்த்திதாக்கு எங்கேயுமே கோவில் கிடையாது. இங்க பர்சானாவுல மட்டும்தான் இந்த கோவில் இருக்கு. அப்போ இதுல வேற என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, ஸ்ரீமதி ராதாராணி பாத்தீங்கன்னா தன்னோட தாயோட மடியில இங்க உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு பிக்சர் இருக்கா, தெரியுதா? தெரியுது மாதாஜி, தெரியுது. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமானா எங்கேயுமே பார்க்க முடியாது. எப்படி ராதாராணி தவழ்ந்து வந்த ஒரு திருமூர்த்தியை பார்த்தோமோ அந்த மாதிரி ஸ்ரீமதி ராதாராணி தன்னோட தாயோட மடியில இருக்கிற மாதிரியான ஒரு திருஸ்தலமோ ஒரு கோவிலோ ஒரு திருமூர்த்தியோ நம்ம எங்கேயுமே உலகத்துல பார்க்கவே முடியாது. இதை எதை குறிக்கிறது, எதனால இந்த கோவில் எழுப்பப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தாயும் மகளும் அவங்களுக்கு இடையேயான அந்த உறவு, அன்பின் உறவு, அந்த டீப் அந்த லவ் அடிப்படையில இந்த கோயில் வந்து வந்ததா சொல்லப்படுது. அதை தாண்டி வேற என்ன சிறப்பு அப்படின்னா, சூரியன் மறைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா
வண்ண விளக்குகளால பாத்தீங்கன்னா கலர்ஃபுல் லைட்ஸ் மூலியமா இந்த டெம்பிள் பார்க்கவே, இந்த கோயில் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குமா. நைட் டைம்ல கலர் லைட் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா வந்து இந்த கோயில் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. டெய்லி வந்து சன்செட் ஆன பிறகு இந்த கோயில்ல லைட் எரியும் பொழுது ரொம்ப அழகா இருக்குமா பாக்குறதுக்கு. அது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பர்சானாவோட ட்ரிப் முடிச்சு நம்ம அடுத்தது எங்க போலாம்? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஒரு டவுட் மாதாஜி, பிரேம் மந்திரும் கீர்த்தி மந்திரும் ஒண்ணா மாதாஜி? என்ன மாதாஜி? பிரேம் மந்திரா? பிரேம் மந்திரும் கீர்த்தி மந்திரும் ஒண்ணுங்களா வேற வேறங்களா மாதாஜி? பிரேம் மந்திர்னு ஒண்ணு இருக்கா மாதாஜி? இதுல இருக்கு, அது பிரேம் பிருந்தாவன்ல மந்திர் இருக்கு மாதாஜி. பார்த்தோம் மாதாஜி, கோகுலத்துல, அது இஸ்கான் டெம்பிள் பக்கத்துல பிருந்தாவனத்துல. பிருந்தாவனத்துல இருக்கு. இது வந்து அங்கதான் நைட் லைட் எல்லாம் போட்டாங்க, நல்ல நிறைய ஆமா, லைட்ஸ் எல்லாம் போட்டு. இருக்கும் மாதாஜி, நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு. பட் பிரேம் மந்திர் வந்து இங்க பர்சானாவுல இருக்கிற மாதிரி நான் எந்த ஸ்லைட்லயும் பார்க்கல. பிருந்தாவனம் மாதாஜி, அது பிருந்தாவனம். தேங்க்யூ மாதாஜி, நல்லா இருக்கு. Thank you so much. So அடுத்தது போலாமா? அடுத்த கோயில் போலாமா? அடுத்த டாபிக் போலாமா? Yes, மாதாஜி. இது வரைக்கும் ஓகேவா? கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சா? ஆமா மாதாஜி. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். பர்சானாவை சுத்தி அதோட கோயில்கள் 4 குன்றுகள் பார்த்தோம். அந்த ஒரு குன்றுல தான் வந்து ரிஷபானு மகாராஜா வந்து பெரிய மாளிகை அமைச்சாரு. சோ இதுதான் ராதாராணியோட கோவில். அடுத்தது பாத்தீங்கன்னா மான் மந்திர், மோர் குட்டீர், அப்புறம் பாத்தீங்கன்னா ராதா குஷல் பிஹாரி டெம்பிள், சங்கரி கோர் கோவில், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தான் பிஹாரி கோவில், அடுத்தது பாத்தீங்கன்னா கீர்த்தி மந்திர். நிறைய கோவில்கள் இருக்கு, அதாவது எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா வந்து நேர நிமித்தம் காரணமாக ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற கூடிய அந்த டெம்பிள்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு அடியே நினைச்சேன். சரிங்களா? ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா கோகுலம் பத்தி பார்க்கலாமா? ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. பார்க்கலாம் மாதாஜி. ஓகே. கோகுலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணர் பிறந்த ஊர் எது? மதுரா. 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 மதுரா தான் அவர் வந்து அவதரிச்ச இடம் இல்லைங்களா? அங்க இருந்து எப்படி போனாரு கோகுலத்துக்கு? வசுதேவர் எடுத்துட்டு போனார் இல்லைங்களா? அவர் கூடையில வச்சு இங்க இருந்து பகவான் இங்க இருந்தா சேஃப் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதுராவில இருந்து கோகுலத்துக்கு எடுத்துட்டு போறார். அந்த கோகுலத்தோட தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நந்த மகாராஜர். எப்படி ரிஷபானு மகாராஜர் ராவல் பர்சானாவோட தலைவரா இருந்தாரோ அதே மாதிரி கோகுல கிராமத்துக்கோட தலைவர் பாத்தீங்கன்னா நந்த மகாராஜர் தான். சரிங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பகவானோட குழந்தை பருவம் நிறைய கோகுலத்துலதான் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இப்ப எல்லாருக்கும் கதை தெரியும், அதனால கதைக்குள்ள போகல. சரிங்களா? இப்ப நம்ம முக்கியமான கோயில்கள் பத்தி பார்க்கலாம். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா தாக்கூராணி காட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கோகுலத்துல உள்ள தாக்கூராணி படித்துறை. சரிங்களா? இதுதான் அந்த படிக்கட்டு தெரியுதுங்களா? சோ இதுதான் என்ன அப்படின்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு படித்துறை. இந்த படித்துறையில பாத்தீங்கன்னா அந்த படித்துறை அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் இருக்கீங்களா அது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வல்லபாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இந்த யமுனா நதிக்கரையில பகவானோட தரிசனம் வேணும், அவரோட தரிசனத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணாரு, அங்கேயே இந்த என்னது தாக்கூராணி காட் அந்த இடத்துலயும் அந்த ஊரை சுத்தியும் பாத்தீங்கன்னா பகவானுக்கும் அந்த பூமிக்கும் நான் வாழ்நாள் முழுவதும் நான் சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சு வல்லபாச்சாரியார் வந்து இந்த இடத்திலேயே தங்கிட்டாரு அப்படின்ற ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. இதுதான் தாக்கூராணி காட். சரி, நெக்ஸ்ட் அடுத்ததா எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ரமன் ரேத்தி. சரிங்களா? சோ இந்த ரமன் ரேத்தி அப்படின்றது என்ன அப்படின்னா பகவான் குழந்தையா இருக்கும் பொழுது
விளையாடிய மணல் பகுதி. இந்த இடத்துலதான் கிருஷ்ண பகவான் நிறைய அவங்களோட கோப்பர்களோட சகாக்களோட விளையாடிய ஒரு இடம். இங்க ஞானதாஸ்ஜி அப்படின்ற ஒரு ஒருத்தர் என்ன பண்ணாரு, 12 ஆண்டு காலம் வந்து தவம் செஞ்சாரு. எப்போ 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சுவாமிஜி இந்த இடத்துல தவம் செஞ்சாரு. சோ அவரோட தவத்தை மெச்சி என்ன நடந்தது அப்படின்னா, அவரோட பக்தியில மகிழ்ந்து பகவான் இந்த இடத்துல வந்து இந்த ரமன் ரேத்தியில அந்த ஞானதாஸ்ஜி அப்படின்றவருக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரமன் பிஹாரிஜி கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரமன் ரேத்தி போனாங்க அப்படின்னா எல்லா பக்தர்களும் பாத்தீங்கன்னா இந்த மண்ணுல உருண்டு பிறண்டு கிருஷ்ணர் எப்படி எல்லாம் விளையாடினாரோ அந்த பக்தி நம்மளுக்கு வரணும், பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பக்தர்கள் இந்த ரமன் ரேத்தியில வந்து உருண்டு பிறண்டு பகவானுடைய ஆசிர்வாதத்தை எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. அடுத்ததுக்கு போலாமா? போலாங்க மாதாஜி. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட் காட். சோ இந்த பிரம்மாண்ட் காட் என்னது அப்படின்னா, பிரம்மாண்டம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இல்லைங்களா, அண்ட சராச்சரம் இல்லைங்களா. இதுக்கு எதுக்கு பிரம்மாண்ட் காட் அப்படின்னு ஒரு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பகவான் சிறு குழந்தையா இருக்கும்போது மண்ணை சாப்பிட்டாரு இல்லைங்களா, அந்த ஸ்டோரி தான் அதை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரிதான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? சோ அப்ப என்ன நடந்துச்சு, கிருஷ்ணா நீ மண்ணை சாப்பிட்டியா அப்படின்னு யசோதா தாய் என்ன பண்ணுவாங்க, வாயை திறக்க சொல்லுவாங்க. வாய் திறந்தோன்னு என்ன நடக்கும், அண்ட சராசரங்களும் அவரோட வாய்க்குள்ள தெரியும், திருவாய்க்குள்ள தெரியும். அந்த அண்ட சராசரத்துக்குள்ள கிருஷ்ணரும் யசோதாவும் இருப்பாங்க. அதுக்குள்ளேயும் திருப்பி இந்த மாதிரி வரிசையா அந்தமா யசோதா தாய் வந்து பாப்பாங்க. சோ கிருஷ்ணர் வந்து மண்ணை தின்று யசோதா தாய் வாயை திறந்த பொழுது அண்ட சராசரங்களும் தெரிஞ்சதுனால இந்த இடத்துக்கு அந்த லீலை இந்த இடத்துல நடந்ததுனால இதுக்கு வந்து பிரம்மாண்ட காட் அப்படின்ற ஒரு பெயர் வந்தது. சரிங்களா? ஓகேவா? சரிங்களா? இதை தாண்டி இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழைய கோவில் பிரஜ் ஜி ராஜ் அப்படின்ற ஒரு பெயர் வந்து இந்த யமுனா நதிக்கரையை பார்த்தா மாதிரி ஒரு சின்ன கோயில் இருக்கிறதா ஒரு சொல்றாங்க. அந்த கோயிலுக்கு பேரு பிரஜ் கி ராஜ் அப்படின்னு சொல்றாங்க. பிரஜத்தினோட தலைவர் யாரு, நம்ம கிருஷ்ணர் தானே, அதனால பிரஜ் கி ராஜ், ராஜா அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெயர் கொண்டு இந்த பிரம்மாண்ட காட் அழைக்கப்படுது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கோகுல்நாத் கோவில். சோ இந்த கோவில் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு கோவில். வல்லபாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல நிறைய வந்து தவங்கள் பண்ணாரு, பகவானை நினைச்சு தியானம் பண்ணாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. வல்லபாச்சாரியார் யார் மாதாஜி, ஏதாவது கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? அவருக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்? குமார சம்பிரதாயம் மாதாஜி இல்ல மாதாஜி. அவர் பாத்தீங்க அப்படின்னா வல்லபாச்சாரியார் வந்து 4 சம்பிரதாயங்கள் இருக்கு இல்லைங்களா நம்ம இதுல, பிரம்ம சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், அப்புறம் குமார சம்பிரதாயம் வருதுங்களா. அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து வல்லபாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ருத்ர சம்பிரதாயத்துல வந்தவர். சரிங்களா? இப்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதா மாதாஜி? ஓகே. அந்த அடிப்படையில வந்தவர். அவருக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவருடைய நெக்டர் ஆஃப் டிவோஷன் அந்த புக்ல பக்தி ரசாமிரத சிந்துத்துல என்ன எழுதியிருக்கிறாரு, பக்தி ரசாமிரதம் சிந்து நெக்டர் ஆஃப் டிவோஷன் ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்த்து எழுதின புத்தகம், மாத்தி சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க. சோ அந்த பக்தி ரசாமிரத சிந்துத்துல என்ன எழுதுறாரு அப்படின்னா, இந்த வல்லப ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா ருத்ர சம்பிரதாயத்துல வரக்கூடிய சிவனோட சம்பிரதாயத்துல வரக்கூடியவங்க. இந்த வல்லப ஆச்சாரியார் இந்த வல்லப சம்பிரதாயத்துல வந்தவர், அவர் தான் தோற்றுவிச்சார் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி இங்க என்ன அப்படின்னா, நம்ம குஜராத்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீநாத்ஜி கோவில்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
குஜராத்ல Mataji. ஸ்ரீ கோயில். துவாரகை துவாரகை அந்த கோவிலின் அடிப்படையில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க புஷ்டி மார்க் அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா, அவங்கதான் அந்த டெம்பிள் அந்த அந்த இதெல்லாம் வேலையெல்லாம் இந்த சேவையெல்லாம் பண்ணக்கூடியவங்க. சோ அந்த சம்பிரதாயத்துல வந்தவர் தான், இந்த புஷ்டி மார்க் சம்பிரதாயத்துல வந்தவர் தான் வல்லப ஆச்சாரியார். ஜெனரலா என்ன சொல்றாங்க, இவங்க ருத்ர சம்பிரதாயத்துல வந்திருந்தாலும் இவங்க எல்லாம் வைஷ்ணவர்கள் தான் தவிர இவங்க எல்லாம் ஷிவைட்ஸ் கிடையாது. சிவன் சம்பிரதாயத்துல வந்திருந்தாலும் இவங்க எல்லாம் வைஷ்ணவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுதான் அந்த கனெக்ஷன். சரிங்களா? கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சா? ஹரே கிருஷ்ணா. Yes, Mataji. ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்ல Mataji. இல்ல. ஓகே. இதுதான் அந்த கோவில், கோகுல்நாத் கோவில். சரிங்களா? இங்கதான் அவர் வந்து நிறைய பகவான் பத்தின ஒரு லீலைகள் எல்லாம் அவருக்கு நிறைய தெரிய வந்துச்சு. அவர் வந்து தியானம் பண்ணின ஒரு இடம், ஜபம் பண்ணின ஒரு இடம் இந்த கோகுல்நாத் கோவில். சரிங்களா? அடுத்தது வந்து வல்லபாச்சாரியார் எந்த மதத்தை இதை சேர்ந்தவர்? அந்த ருத்ர சம்பிரதாயம். ருத்ர சம்பிரதாயம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா சௌராசி கம்ப மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா 84 தூண்கள் இருக்கும். சரிங்களா? அதுதான் ஸ்பெஷலே. சரிங்களா? இந்த 84 தூண்கள் எதை குறிக்குது அப்படின்னா நம்ம ஸ்பீஷியஸோட மொத்தம் இது எவ்வளவு கணக்கு எவ்வளவு உயிரினங்களோட கணக்கு? 84 லட்சம். ஹரே கிருஷ்ணா, சாரி, 84 lakhs. 84 லட்சம் Mataji. லட்சம் உயிரினங்கள். குறிக்கிறது தான் இது. இப்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சா? எதுக்கு 84 தூண்ஸ் இருக்குங்கன்னு, 84 பில்லர்ஸ் எதுக்கு இருக்குன்னு, கம்பங்கள். எஸ் மாதாஜி. சோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அந்த உயிரினங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் சொல்லும்போது அந்த சுழற்சியில தான் நம்ம எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கோம் அப்படின்றத இந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அப்போ நம்ம அதுல இருந்து சீக்கிரம் மோட்சம் அடைந்து பகவானுடைய திருநாட்டுக்கு போகணும் அப்படின்னு இந்த கோயில் இண்டிகேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அதுதான் சௌராசி கம்ப மந்திர். சௌராசின்னு 84. சரிங்களா? ஓகே மாதாஜி. அடுத்தது பாத்தீங்கன்னா சிந்தாஹரன் மகாதேவ் மந்திர் அப்படின்னு ஒரு கோவில் சொல்றாங்க கோகுலத்தில். சரிங்களா? இந்த கோவில் என்ன அப்படின்னா சிந்தஹரன், நம்மளோட சிந்தனையில இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் இந்த கோவிலுக்கு வந்தா முற்றிலும் மறைஞ்சு போயிடுமா. இந்த கோவில் பாத்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த இடமா. நம்மளோட சிந்தனையில இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் அப்படியே காணாம போயிடுமா அப்படின்னு புராணங்கள் சொல்றாங்க. அப்போ வேற என்ன ஸ்பெஷல், வேற என்ன சிறப்பு இந்த கோவில்ல அப்படின்னா, சிவபெருமான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் வந்து குழந்தையா இருக்கும் பொழுது அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இந்த இடத்துக்கு தான் வந்தாரு. சோ என்ன ஆசீர்வாதம் கொடுப்பாரு? குழந்தைய பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ண உடனே நீ எல்லாம் க்ஷேமமா இருப்ப, எல்லா தீமைகளிலிருந்து உன்னை வந்து அந்த பகவான் உன்னை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிருஷ்ணரை ஆசீர்வாதம் பண்ணுவாருங்களா. சோ அத பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த அவர் வந்து பகவானை வந்து வாழ்த்தினாரு, பகவானை வந்து தரிசிச்சாரு. அந்த நினைவை ஒட்டி சிந்தாஹரன் மகாதேவ் மந்திர் அப்படின்ற இந்த ஸ்தலம் வந்து வந்ததா சொல்லப்படுது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா பல்ராம் காட்டி மந்திர். சோ பல்ராமரோட புனித இருக்கை அப்படின்ற இடம் வந்து இங்க இருக்கிறதா சொல்லப்படுது. சரிங்களா? ரொம்ப இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இல்ல, குட்டி குட்டியா இருக்கிறதுனால சின்ன சின்னதா இந்த கோயில்லாம் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு நம்ம பார்த்துட்டு போலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா யசோதா குண்ட். இந்த யசோதா குண்டு பாத்தீங்க அப்படின்னா தாய் யசோதை வந்து தன்னுடைய அன்றாட சடங்குகள், நீராடுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா இந்த குண்டத்துலதான் வந்து செய்யறதுனால இந்த இடத்துக்கு பேர் வந்து யசோதா குண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா, இருக்கீங்களா? யசோதா குண்டுக்கு முன்னாடி பலராம் குண்டா? இல்ல பிரபுஜி, பல்ராம் காட்டி. கிருஷ்ணா, பலராம் காட்டி. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, பாத்துக்கோங்க ஒரு தடவை. பலராம் காட்டி மந்திர், சிந்தஹரன் மகாதேவ் மந்திர், சௌராசி கம்ப மந்திர்,
கோகுல்நாத் மந்திர், பிரம்மாண்ட காட், ரமன் ரேத்தி, டாக்குராணி காட். இதுதான் நம்ம கோகுலத்துல ரொம்ப டாப் 10 டெம்பிள்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டாப் 10ல இருக்கக்கூடிய சில கோயில்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு கோகுலத்துல நம்ம தரிசிச்சோம். கிருஷ்ணா, சரிங்களா? இந்த ஓகேவா? 84 தூண்கள்ல ஆ. உயிரினங்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் புரியல எனக்கு. ஆ, இல்ல பிரபுஜி, இப்போ 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு இல்லைங்களா? 8,40,000 ஸ்பீஷியஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமா. ஆ. அதுல சில வகைகள்லாம் இருக்கு. புழு, பூச்சி, மரம், செடி, கொடி, விலங்குகள், பாம்புகள், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா? ஆமா. அதை தாண்டிதான் மனித பிறவி. மனித பிறவி பாத்தீங்கன்னா வெறும் 400,000 தான். ரொம்ப சொல்பம் தான். அதனாலதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்றாரு? துர்லபம் மானுஷம் ஜென்ம. இட்ஸ் வெரி ரேர் டு அட்டைன் திஸ் ஹியூமன் பாடி. ரொம்ப சுலபமா தான் இந்த ரொம்ப ரேரா தான், ரொம்ப அரியதா தான் இந்த மனுஷ உடம்பு கிடைக்கும். அப்ப அந்த மனுஷ உடம்புல நம்ம என்ன பண்ணோம்? ஆகார பய மைத்துன நித்ரா. அதாவது சாப்பிடுறது, தூங்குறது, எதிர் என்ன சொல்றது, பாலினத்தோட உறவு வச்சுக்கிறது, பயத்துல இருக்கு. இந்த நாளும் பாத்தீங்கன்னா விலங்குகளும் பண்ணுது, மனுஷங்களான நாமளும் பண்றோம். அப்ப விலங்குக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ துர்லபம் மானுஷம் ஜென்ம, வெரி ரேர் டு அட்டைன் திஸ் ஹியூமன் பாடி. இந்த மனித பிறவி கிடைச்சதற்கான நோக்கம் என்னன்னே புரியாம நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில அந்த 84 லட்சம் உயிரினங்களோட சுழற்சியிலிருந்து நம்ம விடுதலை அடைவதுதான் மோட்சம், லிபரேஷன், விடுதலை அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி நம்ம எங்க போனோம்? நம்ம உண்மையான வீடு எங்க? கோலோகம், விருந்தாவன். இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காதீங்க, என்கிட்ட சீக்கிரம் என்னோட லோகத்துக்கு வந்துருங்க அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு நம்ம போகும்பொழுது நம்மளுக்கு இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி, இந்த 8,40,000 உயிரினங்கள், 8,40,000 ஸ்பீஷியஸ்ல இருந்து நம்ம வெளியில வந்து நம்மளோட உண்மையான ஆன்மீக உடலை நம்ம தரிக்கணும் அப்படின்றத சுட்டி காட்டுறதுதான் இந்த சௌராசி கம்பம். ஓகேவா பிரபுஜி? தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முடிச்சிட்டோமா சௌராசி இல்ல, எனக்கு கம்பம்? இந்த இன்னைக்கு இப்ப எடுத்த சப்ஜெக்ட்ல இன்னும் 2 டவுட் இருக்குது. சொல்லுங்க கோவில் பிரபு. அதாவது சங்கரி கோவில்னு ஒன்று சொன்னீங்கல்ல, ராதாராணி கோயில் நடந்து போனதால் போக விட மாட்டாங்க, தடுத்துருவாங்க அங்க போகும்போது. அது வந்து விளையாட்டுக்காக பண்றதா இந்த ஆமா விஷயத்த? ஆமா பிரபுஜி, விளையாட்டு, குறும்புத்தனம், அவங்கள போக விடாம, அந்த இடத்துக்கு தாண்டி போக விடாம தடுத்து ஒரு வம்பு பண்றதுக்காண்டி பண்ண இடம். அந்த ஓகே இடம் ஓகே வந்து ஓகே பாத்தீங்கன்னா ஓகே இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் ஒண்ணு, அதாவது சொல்லுங்க. டான் பிகாரி கோயிலுக்கு ராதாராணிங்கெல்லாம் தயிர் எடுத்துட்டு போவாங்க இல்லையா? அது உடைத்து விட்டால் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்னமோ சொன்னீங்க, முக்கியமான பாயிண்ட் மறந்துட்டாங்க. ஒரு நிமிஷம். அதை மட்டும் சொல்லுங்க. டான் பிகாரி கோவில் உடைச்சிருவாங்க இல்லைங்களா? அப்ப ராதாராணி கிருஷ்ணர் மேல, கோபர்கள் மேலதான் ரொம்ப கோவம் வரும். ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கோச்சிப்பாங்க. ஆமா, நான் கேட்டேன், நீங்க குடுக்கல, அதனால நான் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ரொம்ப விளையாட்டு, எல்லாமே லீலைகள் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? அந்த லீலை முடிஞ்சு அவங்க எல்லாம் கோச்சிட்டு அவங்க அப்புறம் சமாதானம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சில பல ஆண்டுகள் கழித்து மீராபாயும் துளசிதாசரும் இந்த தான் பிஹாரி கோவிலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? துளசிதாசர் அங்க வந்திருக்கார். துளசிதாசரும் மீராபாயும். மீராபாயும். ஓகே. இவங்க வந்து இந்த கோவில்ல தரிசனம் பண்ணும்பொழுது பகவானுடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கினாங்க. எந்த கோவில்லையாவது நம்ம பகவானுடைய திருப்பாதங்களை தொட முடியுமா? தொட முடியாது. முடியாது. வேற எங்க தொடலாம்? இந்த கோயிலை தாண்டி எங்க தொடலாம் அப்படின்னா, இது பண்டரிபுரத்துல பண்டரிபுரத்துல தொடலாம். அதுக்கப்புறம் எங்கேயுமே தொட முடியாது. அதுக்கப்புறம் தொட்டுட்டு இருந்தோம், இப்ப மூடிட்டாங்க அந்த இடத்த, வேற மாதிரி பண்ணிட்டாங்க அதை. ஓகே பிரபுஜி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல யாரு வந்தாலுமே பகவானுடைய திருப்பாதங்களை தொட்டு நம்ம வணங்கலாம் அப்படின்ற ஒரு ஐதீகம் இன்னும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? டவுட் கிளியர் ஆயிடுச்சா பிரபுஜி? தேங்க்யூ. அப்புறம் இன்னும் ஒண்ணே ஒண்ணு மன்னிக்கணும். இல்ல சொல்லுங்க பிரபுஜி. பிர்காவனம் ரிஷிபானு மகாராஜா இருக்காங்க இல்லையா? அரண்மனை கட்டின இந்த பூதானா பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆமா. இது இப்ப கிருஷ்ணரை வந்து கம்சனுடைய ஆட்கள், கம்சனால அனுப்பப்பட்ட பூதானா வந்து கிருஷ்ணரை வந்து அபகரிக்கிறதுக்காக வந்தாங்க இல்லையா? அந்த பூதானா தானே இது? அவங்களே? அதேதான். அவங்களா?
ஆனா ஒரு இந்த கேள்வி வந்து ராதாராணியையும் அவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிருக்காங்களா? ஆமா பிரபுஜி. எனக்கு அதுக்கு வந்து முந்தா நேத்து இருங்க நான் சொல்லிடுறேன். முந்தா நேத்து சாண்டிங் காலையில 4 மணிக்கு சாண்டிங் பண்ணும்போது இந்த கொஸ்டின் எனக்கு வந்துச்சு. கிருஷ்ணர் ஆஹா. 3 மாசம் 6 நாள் 10 நாள் இருக்கும்போதே பூத்தனாவை கொன்னுட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா ஆ, அதே பூத்தனா எப்படி ராதாராணியும் திருப்பி அத மாதிரி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு எனக்கு இந்த கேள்வி வந்தது. நிச்சயமாவே ஆ. வந்தது. அப்போ இல்ல இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு ஆ, கொஞ்சம் சில பிரபுபாத் சைட்ஸ்ல போய் பார்க்கும்பொழுது ஆ, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரூப கோஸ்வாமி எழுதின அந்த ராதா லலிதா மாதவ அந்த புத்தகம் நாடக வடிவத்துல எழுதியிருக்கிறாரு இல்லைங்களா? ஆ, அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு கல்பத்துக்கும் பாத்தீங்கன்னா பகவானுடைய லீலைகள் மாறுபடும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். ஆ. வாஸ்தவம் தான். ஒத்துக்கிறேன். நான் அதை சரிங்களா? ஒத்துக்கிறேன். ஆ, ஆனா இந்த பூதனா வந்து 2 பேரை தூக்கிட்டு போனாங்க. அதுல ராதாராணி மட்டும் கீழே விழுந்துட்டாங்க. தாமரை தடாகத்துல தாமரை பூ மேல விழுந்து இவங்கள்ட்ட வந்து கிடைச்சிச்சு அந்த குழந்தை. அப்ப 2 ஆமா. பேர்ல பூதனா ஒண்ணு சாரி பூதனா தூக்கிட்டு போனது 2 குழந்தைல இன்னொன்னு யாரு? இன்னும் 2 பேருமே கீழ விழுந்துட்டாங்க. முதல்ல விழுந்தது ஸ்ரீமதி ராதாராணி. ஆ. அவங்க விஷபானு கையில கிடைச்சாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்திராவளி. அவங்க யாரு சந்திரா. அப்படின்னா, ரிஷபானுவோடைய அந்த மகாராஜருடைய தம்பி ம். சந்திரபானுவுக்கு அந்த குழந்தை கிடைச்சது. அதனால ஆ. சந்திராவளி அவங்க பேர். ஆஹா. பிரதர்ஸ் இவங்க 2 பேரும். ரிஷபானும் சந்திரபானும் பிரதர்ஸ். சகோதரர்கள். சிராபானு சிராபானு தான் சந்திரபானு. ஓகே, ஓகே, ஓகே. சந்திரபானு. ஓகே, ஓகே. சந்திரபானு. ஓகே. ரிஷபானு, சந்திரபானு. இவங்க 2 பேருடைய அப்பா வந்து சுரபானு. சரிங்களா? தேங்க் யூ மாதாஜி. ஆ. தேங்க் யூ மாதாஜி. அப்போ கல்பத்துக்கு கல்பம் மாறுபடும் அப்படின்னு சொல்றம்போது அது எப்படி அப்படின்னா, ஆ. ஒரு கல்பம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிரம்மாவுடைய ஒரு நாள். ஆஹா. பிரம்மாவுடைய ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியயுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம் இந்த 4 யுகங்களும் பார்த்தீங்கன்னா, 1000 ஆண்டுகள் கழிஞ்சாதான் 1000 சைக்கிள்ஸ் முடிஞ்சாதான் பிரம்மாவுடைய ஒரு நாள். சரிங்களா? அப்போ ஆஹா. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு கல்பத்திலயும் பகவானுடைய லீலைகள்ல சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படும். அதனால ஒவ்வொரு என் கல்பத்திலும். புத்தகத்துல ம். எனக்கு இந்த மாரி தோணுச்சு. எனக்கு வந்து பகவான் இந்த மாரி ஒரு அனுகிரகம் குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி, அவருடைய புத்தகமான லலித மாதவம் இந்த நாடக வடிவத்துல எழுதும்போது அவர் இந்த மாரி எழுதியிருக்கிறார் பிரபுஜி. இதுதான் எனக்கு கிடைச்ச தகவல் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணரோட கிருபையினால. புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு கல்பத்திலயும் பகவானுடைய லீலைகள் வேற மாரி இருக்கும். மாறுபடும். கொஞ்சம் கொஞ்சம், கொஞ்சம் 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 மாறும். மாறுபடும். ஆமா, ஆமா பிரபுஜி. தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா டைம் ஆயிடுச்சு. அடுத்தது போலாம். ம். கிருஷ்ணா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நந்தகாவ். நந்தகாவ் அப்படின்னா, காவ் அப்படின்னா ஹிந்தில காவ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கிராமம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வில்லேஜ் இங்கிலீஷ்ல. சோ இதுல என்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாம், பார்க்கலாம் பார்க்கலாம். மாதாஜி. ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா, நந்த மகாராஜர் எப்படி வந்து ஆம், ஆ, கோகுலத்திலிருந்து மாடு மேய்க்கும் சமூகத்தை வந்து இங்க நந்தகாவுக்கு கூட்டிட்டு வந்தார். நந்த கிராமத்துக்கு வந்துட்டார். எப்படி ரிஷபானு வந்தார் இல்லீங்களா? அந்த மாரி இவங்களும் வந்து வந்துட்டாங்க. சரிங்களா? இங்க எங்க வந்து என்ன பண்ணினாரு அப்படின்னா, நந்த மகாராஜர் இங்க வந்து பாத்தீங்கன்னா, நந்தீஸ்வர் அப்படின்ற ஒரு மலையில ஹில்லுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அ அ அரண்மனை அமைச்சார். சரிங்களா? ஏன் அங்கருந்து இங்க வந்தாரு? கோகுலத்துல இருந்து நந்தகாவுக்கு ஏன் வரணும்னா, கோகுலத்துல நம்ம நெறைய லீலைகள் பார்த்திருக்கோம். எவ்ளோ அசுரர்கள் அமைச்சாரு இல்லீங்களா? அகாசுரன், பகாசுரன், தேனுகாசுரன் அப்படின்னு வரிசையா அமைச்சு தன்னோட குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு நெனச்சு அவர் என்ன பண்ணாரு? நந்த மகாராஜர் கோகுலத்துல இருந்து நந்த கிராமத்துக்கு வந்துட்டார். சரிங்களா? இந்த இந்த அ இடத்துக்கு நந்தர் வந்து அரண்மனை கட்டியதுனால இதுக்கு வந்து நந்த கிராம் அப்படின்றது பேர் வந்துச்சு. இந்த அரண்மனையை வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நந்தீஸ்வரர் அப்படின்ற ஒரு குன்று ஹில் மேல அவர் கட்டினாரு. சோ எதுக்கு நந்தீஸ்வரர்னு ஒரு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமான் வந்து பகவானுடைய லீலைகளை வந்து பார்த்து தரிசிக்கணும், அதை பார்த்து ஆனந்தப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆண்டு காலம் தவம் பண்றாரு. அப்போ பகவான் என்ன பண்றாரு? சிவபெருமானுக்கு காட்சி கொடுத்து, நீ சிவபெருமான் உங்களுக்கு வந்து உங்களோட ஆசையை நான் நிறைவேத்துறேன். நீங்க வந்து குன்றா மாதிரி மாறி நீங்க இந்த இடத்துல இருங்க. கொஞ்சம் ஆண்டு காலம் கழிச்சு அந்த லீலை நடக்கும் பொழுது, என்னோட தகப்பனார், என்னோட தந்தை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அரண்மனை கட்டுவாரு. அப்போ நாங்க எல்லா லீலைகளும் பண்ணுவோம். அத பார்த்து நீங்க சந்தோஷம் அடையலாம் அப்படின்னு சொல்லி
ஆசீர்வாதம் பண்ண உடனே சிவபெருமான் நந்தீஸ்வரரா அத குன்றா மாறி அந்த இடத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து நந்த மகாராஜர் அந்த இடத்துல போய் அரண்மனை கட்டி அவர் சிவபெருமான் குன்றின் வடிவத்துல இருந்து ஹில் அந்த ஷேப்ல இருந்து பகவானைய வந்து அவரோட லீலைகள்லாம் பார்த்து தரிசனம் பண்ணி மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இதுதான் நந்தீஸ்வரர் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா நந்த பவன். சோ இந்த நந்த பவன் என்ன அப்படின்னா கட்டிட கலைஞர் விஸ்வகர்மா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நந்த பவனை கட்டினார். சோ இது என்ன அப்படின்னா ஒரு மலை மேல அமைஞ்சிருக்கு. அதனால இது வந்து நந்தரோட வீடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டுலதான் பகவானும் பலராமரும் வளர்க்கப்பட்டார்கள். இங்க பாத்தீங்கன்னா சிறு ஊஞ்சல், பகவானுடைய சிறு கால் தடங்கள்லாம் இன்னும் வரைக்கும் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதை தாண்டி இந்த மாளிகை, இந்த அரண்மனை பாத்தீங்கன்னா குன்றின் மேல ஹில் மேலதான் இருக்கு. அப்ப அந்த குன்றுக்கு அடிவாரத்துல, மலையோட அந்த குன்றுக்கு அடிவாரத்துல என்ன இருக்கு அப்படின்னா நரசிம்மர் கோவில் ஒண்ணு இருக்கு. சோ இந்த நரசிம்மர் கோவிலும் வராக தெய்வங்களையும் பாத்தீங்கன்னா நந்த மகாராஜர் வழிபட்டதா ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்திலே பாத்தீங்கன்னா தாய் யசோதை பயன்படுத்தின ஒரு தயிர் பானை இன்னுமே அந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நந்த பவன் கிட்ட இருக்கு. அந்த குன்றுக்கோட அடிவாரத்துல பாத்தீங்கன்னா நரசிம்மர் கோவில், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வராக தெய்வம், இது ரெண்டுத்தையும் நந்த மகாராஜர் வழிபட்டாரு. அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா தாய் யசோதை பயன்படுத்தின ஒரு மண்பானை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நந்தீஸ்வரர் கோவில். சோ இந்த நந்தீஸ்வரர் அப்படின்னா நந்தியோட இறைவன், சிவபெருமானுக்கு அதிபதி அந்த பெயர் கொண்டு இருக்கிறதுனால இது நந்தீஸ்வரர் டெம்பிள் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. எதனால இந்த கோவில் வந்தது அப்படின்னா பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க பகவானுடைய லீலைகள் நடந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். நாமெல்லாம் தரிசிச்சு நம்மளோட புலன்களை நாம வந்து தூய்மைப்படுத்திக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இத்தனை கோயில்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை யார் நிர்மாணம் பண்ணினாங்க, யார் அமைச்சாங்க அப்படின்னா பகவானுடைய கிரேட் கிராண்ட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய வஜ்ரநாபர் தான் இதை அறிமுகம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான் இந்த இடத்துல வந்து லிங்க வடிவத்துல இருக்கிறதுனால என்ன நடக்குது, இன்னுமே இந்த இடத்துல பாத்தீங்க சிவபெருமான் தவக்கோலத்துல கிருஷ்ணரோட லீலைகள் எல்லாம் கண்டு அவர் வந்து மகிழ்ச்சி அடைகிறாரு. இன்னுமே இந்த இடத்துல சிவபெருமான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்க உள்ள மக்கள்களால சொல்லப்படுது. சரிங்களா? இதுதான் நந்தீஸ்வரர் மந்திர். அடுத்தது பாத்தீங்கன்னா பவன் சரோவர். சரிங்களா? இந்த சரோவர் பாத்தீங்கன்னா அந்த நந்த கிராமம் சொல்லக்கூடிய அந்த குன்றோட அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு. அங்க ஏற்கனவே ஒரு நரசிம்மர் கோயில் இருக்கு, வராக தெய்வம் இருக்கு, தாய் யசோதை பயன்படுத்தின ஒரு தயிர் பானை அங்க இருக்கு. அதை தாண்டி இந்த பவன் சரோவர், இந்த நதி கூட அங்க ஒரு ஏரி அங்க இருக்கு, பவன் சரோவர் ஏரி இருக்கு. இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா அன்னை யசோதை பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் பகவானை குளிப்பாட்டுவாங்களாம். இந்த பவன் சரோவர்ல தான் கிருஷ்ணர் பகவானை அவங்க வந்து குளிப்பாட்டுவாங்களாம். இந்த பவன் சரோவர் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு கிணறு, வெல் இருக்கு. சோ அந்த வெல்ல இருந்துதான் ஸ்ரீமதி ராதாராணி அந்த கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி இந்த பவன் சரோவரோட அந்த படித்துறையில தான் பகவானுக்கு ஸ்ரீமதி ராதாராணி சமைப்பாங்க அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏரி எல்லா ஏரிகளையும் விட ரொம்ப பகவானுக்கு பிடித்தமான ஒரு ஏரி பவன் சரோவர் அப்படின்றது சொல்லப்படுது. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பகவான் இந்த ஏரியில தான் வந்து விளையாடுவாரு, குளிப்பாரு அப்படின்னு பார்த்தோம். அதை தாண்டி வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பசுக்கள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு அதெல்லாம் முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, பசுவெல்லாம் உணவு சாப்பிட்ட பிறகு அந்த பசுக்கள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு வந்து அந்த பசுக்களையும் இந்த பவன் சரோவர்ல தான் பகவான் குளிப்பாட்டுவாரு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. பாத்தீங்கன்னா நம்ம இந்த பவன் சரோவர் கிட்ட போய் நம்ம தவம் பண்ணினோம் அப்படின்னா பகவானோட தரிசனம் நிறைய பேருக்கு இங்க கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன விருப்பத்தோட போறோமோ அவங்களோட ஆசைகள் எல்லாம் கண்டிப்பா நம்ம இங்க வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பவன் சரோவர் கோவில்ல வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நடக்கும் அப்படின்னு அங்குள்ள மக்கள்லாம்
நம்புறாங்க. இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் அங்க நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சரிங்களா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சரண் பஹாடி மந்திர், இதுதான் நம்ம பார்க்க போறிய கடைசி தலைப்பு. சரிங்களா? இந்த சரண் பஹாரி அப்படின்னா பகவானுடைய திருப்பாதங்களோட அடையாளம் இங்க இருக்கு. பாக்குறீங்க இல்லைங்களா? இங்க மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க, தெரியுதா ஸ்கிரீன்ல? தெரியுது மாதாஜி. சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா நந்த கிராமத்தோட தென்மேற்கு பகுதியில இருக்கு. காமிய வனத்திற்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா, நேத்து முந்தா நேத்து சித்ரா மாதாஜி எடுத்தாங்க இல்லைங்களா, அந்த காமியவன் 12 வனங்கள், அந்த காமிய வனத்துக்கிட்ட இந்த சரண் பஹாடி மந்திர் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. இதுதான் நந்தகாவுல நந்த கிராமத்துல ரொம்ப முக்கியமான இந்த 4 கோவில் நம்ம இன்னைக்கு தரிசிச்சோம். இப்ப நம்ம கடைசியா பார்த்தது சரண் பஹாடி. சரண் அப்படின்னா திருப்பாதங்கள், இந்த பிரின்ஸ் அங்க இருக்கிறதுனால சரண் பஹாடி டெம்பிள். நெக்ஸ்ட் வந்து பவன் சரோவர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து நந்தீஸ்வரர் டெம்பிள். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நந்தபவன். இதுதான் நந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி, இந்த பெரும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. முற்றிலும் தகுதியற்றவள் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த சேவை கொடுத்ததுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு சேவையை நான் இன்னைக்கு பண்ணிருக்கேன். ஏதாவது குற்றம் குறை இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க. மாதாஜி இந்த அளவுக்குலாம் நீங்க சொல்றீங்க மாதாஜி, எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாது மாதாஜி. ஒரு சின்ன டவுட் மாதாஜி, அந்த பவன் சரோவர் மந்திர் கிட்ட பகவானை குளிப்பாட்டினாங்க. சரி, பகவானுக்கு சமையல்னு சொன்னீங்களா? அது என்ன? ஏன் அந்த இடத்துல தான் சமைக்கணுமா பகவானுக்கு? இல்ல பிரபுஜி, அதாவது ராதா ராணி தெரியாம தானே வருவாங்க, வீட்டுக்கு தெரியாம வருவாங்க. இந்த பவன் சரோவர் பக்கத்துல ஒரு சின்ன கிணறு இருக்கு. அந்த கிணத்துல இருந்து நீர் எடுத்து தண்ணி இறைச்சி பகவானுக்கு சமைப்பாங்க. ராதாராணிக்கு வந்து பாத்தீங்கன்னா, ராதாராணி சமையல் வந்து ஸ்ரீமதி ராதாராணி ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அது வந்து யசோதா அம்மாவுக்கு நல்லா தெரியும். அதனால நீ எப்பயாவது எங்க பகவானுக்கு சமைச்சு கொடு, என் பிள்ளைக்கு சமைச்சு கொடு அப்படின்னு கேட்பாங்க. அதனால இந்த இடத்துலதான் ராதாராணி அந்த கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி பகவானுக்கு சமைச்சதா ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. நன்றி 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 மாதாஜி, நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப பிரமாதமா கொண்டு போயிட்டீங்க. எல்லா வேற இடத்தையும் உங்க கூடவே எல்லா இடத்தையும் வந்து பார்த்த மாதிரி ஆயிப்போச்சு மனசுல எங்களுக்கு. எல்லாம் பகவான் கிருபை, சில பிரபுபாதர் கிருபை. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இந்த இப்போ அடியேன் பகிர்ந்துட்டு எந்த கோயிலுக்குமே நான் இன்னும் போனது கிடையாது. போகாமலே இவ்வளவு சொல்றீங்க, போனீங்கன்னா அவ்வளவுதான். இல்ல பிரபுஜி, எல்லாம் நம்ம சைட்ல இருந்து எடுத்தது நிறைய விஷயங்கள், பிரபுபாத் சைட்ல இருந்து நிறைய பக்தர்கள் ஷேர் பண்ற அந்த விஷயத்தெல்லாம் அப்படி படிச்சு கிடிச்சு அப்படியே பார்த்து எடுத்துறதுதான் பிரபுஜி. ஆமா மாதாஜி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியால முன்னாடியே இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் மாதாஜி. இன்னும் நானும் ஒரு வாட்டிக்கும் இதுக்கெல்லாம் போனது இல்ல மாதாஜி. சோ ஹரே இந்த கிருஷ்ணா. வாட்டி போறப்போ இன்னும் ஹையர் ரியலைசேஷன்ல இருக்கும். நீங்க சொன்ன எல்லா இடத்துக்கும் போக முடியுமா மாதாஜி? கண்டிப்பா போலாம் பிரபுஜி. அப்ப இட் வில் டேக் மோர் டைம் இல்ல? ஆமா பிரபுஜி, நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம நிறைய வந்து நாட்கள் வந்து செலவழிக்கணும். அப்படி இருந்தா நம்ம இன்னும் நிறைய கோவில்கள் பார்க்கலாம். 5500 கோவில் இருக்கு அங்க, நிறைய சுத்தி 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 5500 கோயில். 5500 கோயில் இருக்கு பிரபுஜி. அப்ப 1 month இல்ல மாதாஜி அங்க இருந்து பார்த்துட்டு வரதுக்கு? அதுக்கு மேலயும் நம்மளோட சௌகரியம் தான் மாதாஜி. நேரம், காலம், சூழல், பணம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மாச கணக்குல இருந்து கூட பொறுமையா நம்ம எல்லா இடத்துலயும் தரிசிக்கலாம், பார்த்துட்டு வரலாம். ஆமா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரே ஒரு டவுட் மாதாஜி, நீங்க சொன்னீங்க எனக்கு மறந்துருச்சு மாதாஜி. ராதாராணி வந்து ரிஷபானுக்கும் கீர்த்தி மாதாவுக்கும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி யாரோட குழந்தைன்னு சொன்னீங்க? விருந்தா தேவிய நர்மதா ரிவரா ஏதோ யாரோட குழந்தைன்னு சொன்னீங்கல்ல மாதாஜி? விந்திய மலைக்கு மகளாக பிறந்தாங்க, அவதாரம் பண்ணினாங்க, ஒரு யஜ்ஞம் பண்ணாரு. அந்த யஜ்ஞத்துல பகவான் பிரீத்தி அடைஞ்சி அவர் வந்து ஒரு பொண்ணு தான் கேட்டாங்க, ஒரு டாட்டர் தான் கேட்டாரு, பெண் பிள்ளை தான் கேட்டாங்க. ஆனா 2ஆ கிடைச்சிச்சு அவருக்கு. அவங்கதான் ஒருத்தவங்க வந்து ஸ்ரீமதி ராதாராணி, இன்னொருத்தவங்க வந்து சந்திராவளி, கசின், அவங்களோட கசின். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. விந்திய மலை, விந்தியா ஹில்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, ஹிமாலயா விந்தியா மவுண்டன், சாரி ஹில்ஸ் கிடையாது, விந்தியா மவுண்டன், ஹிமாலயன் மவுண்டன்.
அங்க இருந்து பூத்தனா அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க, தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படிதானே மாதாஜி? ஆமா விந்திய மலையில ஆமா இருந்து. ஆமா. ஏன்னா கம்சன் சொல்லிட்டாரு இல்லீங்களா? சின்ன ஆமா, குழந்தைய ஆமா. கூட விட்டு வைக்காத, ஆமா. எல்லாரையும் கொன்னு போட்டுரு. எந்த குழந்தை ஓகே. பிறந்தாலும் கொன்னுடுங்க அப்படின்னு சொன்னப்போ, பூத்தனாவ அனுப்பிச்சு அந்த 2 குழந்தைங்க பொறந்திருக்கு போய் தூக்கிட்டு கொன்னுடு அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொல்றதுக்கு தூக்கிட்டு போனப்போ தான், அந்த விந்திய அ மலை கீழ அடிவாரத்துல இருந்த பிராமணர்கள் பூத்தனா தூக்கிட்டு போறத பார்த்துட்டு, மந்திர ஓ! உச்சாடனங்கள் பண்ணுவாங்க. அத சரி. கேட்ட உடனே ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு ம். குழந்தைய கீழ விட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு குழந்தையும் கீழ விழுந்துரும். ஓகே மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. அப்படிதான் ஹரே இவங்க கிருஷ்ணா. 2 பேர்கிட்ட கனெக்ட் ஆகுறாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்கா சந்தேகம்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சா? ரொம்ப கிளம்சியா இல்லையா? ரொம்ப கொச்ச கொச்சான்னு எதுவும் இல்லல்ல? இல்ல மாதாஜி, இல்ல clear ஆ மாதாஜி, இருந்தது. நல்லா இல்ல மாதாஜி, நல்லா இருந்தது நல்லா மாதாஜி, இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா clear ஆ இருந்தது புரிஞ்சது மாதாஜி. சூப்பர் மாதாஜி. இல்ல இந்த சரி. அளவுக்கு நீங்க அங்க போகலன்னு, நீங்க அங்க போகவே இல்ல, போகாம இருந்து இந்த அளவுக்கு நீங்க சொல்லிருக்கீங்க. நான்லாம் போயிருக்கேன். நானு ஒரு தடவை 2 தடவை போய் என்னால தெரியல மாதாஜி இந்த அளவுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு. அடுத்த தடவ சூப்பர் போகும்போது மாதாஜி, பகவான் கிருபையில இன்னும் நல்லா சூப்பர் மாதாஜி, தெரியும். சூப்பர் மாதாஜி நீங்க சொன்னது. எல்லாம் பகவான் கிருபை மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதரோட கருணை மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அங்க கோகுலத்துல புரண்டு விழுந்த அது ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு, மத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கல மாதாஜி. நான் ஷேர் பண்றேன் மாதாஜி. நீங்க அத பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸிஸ்ட் நம்ம மாதாஜி. அப்பப்போ கிளாஸ்ல நம்ம வேற வேற பாகவதம் செஷன்லாம் பண்ணும்போது இந்த கோயில் நம்ம அப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வந்துரும். கிருஷ்ணரோட கிருபையினால அந்த ஞாபகத்தையும் அப்படின்னு நம்ம அதையும் அவரே கொடுத்துருவாரு. மாதாஜி, சொல்லுங்க. ரிஷபானு கீர்த்திகா அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அடுத்தது வந்து கலாவதி, அவர் பேர் சரியில்லை, ராஜா பேர் சுச்சந்திரா. புரியல பானு. சுச்சந்திரா. சுச்சந்திரா. ஓகே சுச்சந்திரா ஓகே ஓகே. கலாவதி முந்தைய பிறவியில இருந்தாங்க. தவம் பண்ணியிருந்தாங்க. பலனா அவங்க வந்து அடுத்த பிறவியிலும் துவாபர யுகத்திலயும் ரிஷபானும் கீர்த்திதாவா பிறந்து ஸ்ரீமதி ராதாராணி அவதாரம் பண்ணி அவங்க மகளா வளர்றாங்க. பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பா, எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருக்கீங்க. பா, ஒரு நாள் பூரா கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சு பிரபு ஒரு பா, ப்ரிப்பேர் பா. பண்ண. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி எல்லாருக்கும். நன்றி சொல்ல வேண்டியது நாங்க தான், நீங்க கிடையாது. அடியேன் தன்யஸ்ரீ மாதாஜி, ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளீஸ் இதை ஷேர் பண்ணுங்க இந்த பிடிஎஃப். கண்டிப்பா ஷேர் பண்றேன் மாதாஜி. அடியேன் அதாவது தன்யஸ்ரீ. ரொம்ப ஹெவி டாபிக். நான் நினைக்கவே இல்லை ஸ்ரீமதி ராதாராணிய பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் கிருஷ்ணரை பத்தி பேசுறதுக்காக, அவங்க பெற்றோர்கள் பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சு கூட பார்க்கல. இது எல்லாமே பகவானுடைய கிருபை, உங்க எல்லாருடைய ஆசீர்வாதங்கள் தான் பிரபுஜி. மிக்க நன்றி. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஹரே கிருஷ்ணா. நன்றி, ரொம்ப நன்றி மாதாஜி. ரொம்ப ஹரே ரொம்ப கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நன்றி நன்றி. ஓகே ஓகே. தேங்க்யூ. ஐஸ்வர்யா மாதாஜி, கிளாஸ் முடிச்சுக்கலாமா? எஸ் மாதாஜி, கத்துக்கள் இல்லைன்னா உங்க அனுமதியோட மாதாஜி. கண்டிப்பா மாதாஜி. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா.